சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. சிங்கப்பெண் அதிரடிப்படை சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு தொடங்கி வச்சுட்டாப்புல. என்னென்ன மாதிரி பாதுகாப்புடன் கூடிய இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கும் சார்? சிங்கப்பெண் அதிரடிப்படை குறிப்பாக தவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய பங்கு வகித்தது வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கள் அரசாங்கம் உறுதியாக கொடுக்கும். ஏன்னா பெண்களுடைய பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியாக இருக்குதுன்னு அந்த சமயத்தில் கடுமையான விமர்சனங்கள் இருந்தபோது விஜய் அவர்களே சொன்னார், பெண்களுக்கான பாதுகாப்பு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி ஒரு அம்மா பாட்டி அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து உறுதியான பாதுகாப்பை நீங்கள் வந்து எங்களுக்கு வாக்களித்து எங்களை ஆட்சி கட்டில் உட்கார வைத்தால் அதில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோன்னு சொன்னார். முதல்வர் விஜய் முதல்வராக பதவி ஏற்றவுடன் முதல் கையொப்பமாக போட்டது வந்து இந்த பெண்கள் அதிரடிப்படை தான். குறிப்பாக ஏற்கனவே இருக்காங்க, பெண் போலீஸ் இருக்காங்க. அப்புறம் பெண்கள் அதிரடிப்படைன்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்பவே தொடங்கினாங்க 2005 4 நீங்கள் என்ன பண்ணணும், சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அதனுடைய ஒரு தொடக்க விழாவை தாண்டி ஒரு பிரம்மாண்ட விழா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்னாடி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அங்கே போயிட்டு அதை தடுக்கும். குறிப்பாக வந்து பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பயணங்கள் போது கூட்டம் அதிகமாக சேர்ற இடம், அப்புறம் வந்து பாலியல் சீண்டல், பெண்களை பின்தொடர்தல், இன்னும் வக்ரமான புத்தியை வெளிப்படுத்துதல், இது மாதிரி பெண்களுக்கு எதிரான எந்த தவறுகள் நடந்தாலும் சிங்கப்பெண் அதிரடிப்படையை கான்டாக்ட் பண்ணால் அது எந்த அளவுலன்னு அவங்க சொல்லலை. வந்து நவீன வசதிகளுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துடன் அவர்களை தங்களுடைய வேலை செய்வாங்க. அப்படின்னு அதுவும் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்பீடாக அவங்கள வந்து தண்டனை பெற்று தருவார்கள். அதே வேளையில் ஒரு நிரபராதி கூட அதில் வந்து தண்டனை பெற மாட்டாங்க. சொல்லுவாங்க வந்து 10 குற்றவாளி கூட தப்பிச்சுலாம் ஒரு நிரபராதி மாட்டக்கூடாதுன்னு. இதில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம்னு சிஎம் விஜய் பேசியிருக்கார். குறிப்பாக இந்த மேடையில் அவர் பேசுனதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு புத்துணர்ச்சியோட பேசுகிற மாதிரி இருக்குல்ல சார்? இல்லை, அவர் வந்து நான் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன். அவர் சொன்ன நிகழ்ச்சி அப்படின்னா முதல்வராக வந்த நிகழ்ச்சியை தாண்டி சினிமா நிகழ்ச்சிகள் கூட அவர் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். பல கல்லூரி விழாக்குள்ள கூட நான் கலந்துருக்கிறேன். ஆனால் இது வந்து மனசுக்கு நெருக்கமான, ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, வன்முறை, பாலியல் சீண்டல்கள் தலைவிரித்து ஆடுகிறது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி கூட இந்த எலெக்ஷன் டைமில் அவர் ஒரு பிரச்சார பயணத்தில் கூட சொல்லியிருந்தார். இப்போ 2 வயசு குழந்தையும் விட மாட்டேன்றீங்க, 70 வயசு பாட்டியும் விட மாட்டேறீங்க, என்னடா நீங்கள் வந்து வக்கரபுத்தி பிடிச்சவங்க அப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நிகழ்ச்சி என் மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு அவர் வந்து ஒரு அருமையான உரையுடன் அதை தொடங்கினார். சார் இன்னொன்று, இது பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சார் வரவேற்பை பெற்றிருக்கு? கண்டிப்பாக பெண்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு வரவேற்பை பெறும் அப்படின்னு தான். ஏன்னா அவங்க இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். தவேகா இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 107 108 எம்எல்ஏக்களுடன் இன்னைக்கு வந்து ஆட்சியை வந்து அவங்க தக்க வச்சுட்டாங்க. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் பெண்களுடைய வாக்கு தான், அதில் மறுக்கவே முடியாது. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் உங்கள் மாதிரி சேனல்கள் பப்ளிக் பைட்ஸ் எடுத்ததில் அதிகப்படியாக பெண்கள் துணிச்சலாக பேசுனது. நீங்கள் கூட ஆண்கள் கூட ஒரு மாதிரி அதுக்கு போடலாமா, எதுக்கு வம்பு நமக்கு அப்படின்ட்டு பெண்கள் விஜய் தாங்க வருவார், விஜய்க்கு தாங்க ஓட்டு போட போகிறேன், அவர் தாங்க வரட்டும், 2 பேரும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டாங்கல்ல, அவர் தான் வரட்டுமே அப்படின்ற அளவுக்கு அவங்க கான்ஃபிடெண்ட்டாக சொன்னது. அதே போல் வாக்களித்தது. அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய ஒரு முதல்வராக இன்னைக்கு விஜய் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். அது உண்மையிலே பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறும். இந்த சிங்கப்பெண் படை இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து யாருடைய கண்காணிப்பில் சார் முழுவதுமாக இருக்கிறதுக்கான? அதனுடைய தலைமை அதிகாரியாக அல்லது தலைமை இயக்குனராக ஐஜி பவானி ஈஸ்வரி அவர்கள், அவங்க தான் வந்து அது வந்து தலைமையில் இருக்காங்க. வந்து அதுக்கு அதிகாரிகள்லாம் போடுவாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ஜேசி, டிசி,
ஏசி, இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்காங்களோ இதனுடைய தலைமை அதிகாரியாக ஐஜி பவனேஸ்வரி அவர்கள் தான் இருக்கிறார்கள். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று கூட பழனி கோயிலில் வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஆய்வுக்கு போயிருந்தாப்புல, மக்களோடு மக்களாக நின்று வந்து அதை வந்து அவர் தரிசனம் பார்த்துருக்காப்புல. இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிருந்தாப்புல. அடுத்தடுத்து இந்த ரைட்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாகவே வந்து ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துலேயும் அதுக்கு முந்தின ஆட்சிகள் பெரும்பாலும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் கோவில்கள் அப்படின்னா இப்போ இந்து கோவில்கள் நீங்கள் இதில் வந்து சரி நீங்கள் கிறிஸ்துவ இது மசூதியெல்லாம் கொண்டு வேணாம், இந்து கோயில்கள் அதிகமாக இருக்குது. இந்து அறநிலையத்துறைக்கு அவ்வளோ வருமானத்தை கொடுக்கிறது. ஆனால் அங்கே ஏங்க பாகுபாடு பார்க்குறீங்க? நீங்கள் வந்து விஐபி தரிசனம், விவிஐபி தரிசனம், 500 ரூபாய் கட்டணும், 1000 ரூபாய் சிறப்பு கட்டணும், கடவுள் முன்னாடி போய் நிற்க வைக்கிறோம், 10 அடி பின்னாடி நிற்க வைக்கிறோம். இதெல்லாம் மீறி நீங்கள் ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறீங்களா, குறுக்கு வழியில் உங்களுக்கு கூட்டு போய் சிறப்பு அதி விரைவு சிறப்பு இது அன்அஃபிஷியலாக கொண்டு போய் சாமியை வந்து இந்த கம்பியெல்லாம் நீக்கி 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 கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் பார்க்க வைக்கிறோம். இது எல்லாம் காலகாலமாக இருக்குது. வந்து ஏன் பொது தரிசனம்னு ஒன்று இருக்காதா? எல்லாரும் சரிசமம் தானே. பொதுவான தரிசனம்னு ஒன்று இருக்காதா? ஏன் இதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஊழல் இருக்குது? யாரும் கண்டுக்க மாட்டீங்களா? இந்த பக்கத்து ஸ்டேட் எடுத்துங்க, திருப்பதியை. இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியாவிலேயே அதிக வருமானம் வர கோவில தான், வெங்கடாச்சலபதி கோயில தான் கொட்டுது காசு. ஆனால் அது எவ்வளவு அளவுக்கு பிரமாதமாக நிர்ணயிக்கிறாங்க. எவ்வளவு அளவுக்கு அதை பிரமாதமாக வந்து நிர்ணயம் செய்கிறார்கள், அதை வந்து நடைமுறை இது பண்ணுறாங்க. அதற்கு இணையான கோயில் தான் திருச்செந்தூர், பழனி. நீங்கள் அறுபடை வீடு கூட எடுத்துங்களேன். வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ கோவில்கள் வந்து. ஆனால் தமிழக அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் மக்களோடு மக்களாக நிற்கிறது. திருச்செந்தூர் கோயிலில் அவர் அமைச்சர்னே தெரியல, போய் அவர்கிட்ட 2500 ரூபா வாங்கிக்கின்னு ஜிபேல பண்ணுங்கன்னு சொல்லி சிறப்பு தரிசனத்தில் கூட்டு போயிருக்காங்க. கையங்களமாக பிடிச்சிட்டாப்ல. இந்த பழனியில் போய் பக்தர்கள்ட்டே போய் கேட்குறாரு, வந்து இங்கே பொது கழிப்பிடம் எங்கே இருக்குது, உள்ளே வந்து தண்ணி சரியாக கிடைக்குதா, எவ்வளோ நேரம் க்யூவில் நிற்கிறீங்க, ரோப் கார் கரெக்டாக போதா, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாரு. இதுதாங்க அமைச்சருடைய பணி. ஏன்னா அவரையே எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா, இவர் போய் முறுக்கு பாக்கெட் எடுத்து எக்ஸ்பைரி ஆகி போச்சா, அதில் எண்ணெய் கோத்துக்கின்னு இருக்குதா அப்படின்னு கேட்குறான். அதையும் தான் கேட்கணும். வந்து நீங்கள் தேவஸ்தான பிரசாதம்னா வெளியே வைக்கிறாங்க, கோயிலுக்குள்ளே தானே வைக்கிறாங்க. அதையும் பார்க்கணும். பக்தர்களுடைய நலமும் முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஏதாவது ஒன்று விமர்சனம் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து இந்த முறுக்கு பாக்கெட் எக்ஸ்பைரியை போய் பார்த்தாரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து இது ஒரு அமைச்சரே கள ஆய்வுக்குள்ளே போயிட்டு எப்படி இது கரெக்டாக நடக்குது ஏதுன்னு ஒவ்வொரு துறையில் இதை பண்ணோம். வெறும் அறநிலைத்துறை அமைச்சர் மட்டும் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கள ஆய்வு பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நிறைய பேர்லாம் அவங்க சொல்லுவாங்க, எங்க ஆய்வு பண்ணுறதுக்கு அதிகாரிகளை அனுப்புங்க, நீங்கள் எங்க அமைச்சரே போகிறீங்கன்றாங்க. வந்து ஏன் அமைச்சர் போகக்கூடாதா? அதிகாரிகள் போகிறதுக்கும் அமைச்சர் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அமைச்சர் போகக்கூடாதா அப்படின்னு இல்லை, புதுசாக வந்துருக்குறாங்க, இப்போ வந்தவொடனே சும்மா வந்து இது காட்டுறாங்க, போ இவங்களும் வந்து அப்படியே வந்து கழுத்து தெரிஞ்சு கட்டரும் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது. எனக்கு பார்க்கும்போது இது அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்காது. இந்த துடிப்பும் வேகமும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்தால் மிக நல்லது. கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடங்கள்லையும் போயிட்டு அதிகாரிகள் தான் ஆய்வு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து அமைச்சர்களாக போய் ஆய்வு பண்ணுறாங்களே சார், இது எப்படி சார் உங்களுக்கு? அதுதான் சொல்கிறாரு, அதிகாரிகள் அதுதான் இப்போ விமர்சனமாக வச்சுருக்காங்க. வந்து நீங்கள் ஏன் அதிகாரிகள் ஆய்வு பண்ணுறதை விட்டுட்டு அமைச்சர்களே போகணுமா அப்படின்றாங்க. வந்து ஏன் அமைச்சர் போகக்கூடாதான்ற நான். நீங்கள் அதிகாரிகள் போகிறதுக்கும் அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. இப்போ அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களான்னு அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். மக்களுடைய பிரச்சனை தெரியும். அதிகாரியை தாண்டி அவங்க படிச்சுட்டு வந்துக்கிறவங்க, அவங்க வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தவறாக சொல்ல, நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னா டக்குன்னு ஒரு சேத்துல இறங்குவாங்க, மக்கள்கிட்ட பேசுவாங்க, அவங்க உட்காந்து அங்கேயே சபபந்தி போதுன மாதிரி அங்கேயே சாப்பிடுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அங்கேயே கேட்பாங்க. அதனால தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் ஒரு விமர்சனமாக எடுத்து பேசுகிறாங்க. வந்து இன்னும் கேட்டால் அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனைகள் நேரடி கள ஆய்வில் இறங்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்து. சார் இன்னொரு விஷயம் வந்து சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சோன்னே இவரெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜயை சந்திச்சிருக்காங்க. வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தப்போ அவரும் வந்து சிறப்பாக தான் சொல்லியிருக்காரு, நல்லா தான் ஆட்சி பண்ணுறாப்புல, அவர் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. மாதிரியான விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே அருமையான ஒரு கேள்வி ஹரி. ஏன்னா
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் வந்து தாவேக அரசு கூட்டணியில் இல்லை, அமைச்சரவையில் இடம் பிடிக்கல. அவர் அந்த அதிமுக அது இதாவது வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அதே வேளையில் நான் முதலமைச்சர் சந்தித்தேன், நல்ல விதமான ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, டைம் கொடுங்க. இதுதான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கான ஒரு பதிலாக இருக்கும். அது ஏங்க நேரம் கொடுக்காம இவங்கெல்லாம் வந்து இப்போ மருத்துவர் அன்புமணி ராமதாசன் ஆகட்டும், வந்து இவர் திருமாவளவன் அவர்களாகட்டும், இவங்கெல்லாம் வந்து காலகாலமாக அரசியலில் இருக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படின்னு. இவங்களுக்கு நீங்கள் வந்து டைமே கொடுக்காம 30 நாளில் என்ன பண்ணிட்டீங்க, 22 நாளில் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்னதான் பண்ண முடியும்? வந்து அதை தான் ஒரு சொல்ல நல்ல சிறப்பான ஆட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் அவங்களுக்கு டைம் கொடுங்க, தொடரட்டும், அவங்க ஆட்சியை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து ஏன்னா இதே வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்தார், அல்லது அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு இதுவாக இருந்தார், இவருடைய எம்எல்ஏக்கள் அங்கே இருந்தாங்கன்னா, எங்க வழக்கம் போல அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்கு ஜாலரா அடிக்காமல் இவர் எங்கே அடிப்பார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும். அவர் பொதுவாக ஒரு விஷயத்தை முதல்வரை பார்த்து விட்டு வந்து சொல்கிறார். அதை பொதுவான நபர் அவர் வந்து அப்படின் போது இதுதான் சிறப்பான ஒரு விஷயம். அது சார், இன்னொரு விஷயம், மின்சாரத்துறையில் கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. மின்வெட்டுகள் அதிகம் நடக்கக்கூடிய இந்த டைமில் கூட அவங்களுக்குலாம் கொடுத்துருக்கிறத அவங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொரு துறையில் வந்து பணியிடங்கள் காலியாக இருக்கிறது வந்து அது நிரப்பணும்னு ரொம்ப காலகாலமாக இருக்குது. வந்து நீங்கள் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், முக்கியமாக காவல்துறையில் இன்னும் காவலர்கள் அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் இந்த மக்களுக்கு வந்து இவ்வளோ காவலர்கள் போதாது, குற்ற சம்பவங்கள் அவ்வளோ நடக்குது அப்படின்னா இந்த காவலர்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவ்வளோ வந்து அதுக்கேற்ற மாதிரி காவலர்கள் வேணும். இது ஒவ்வொரு துறையிலும் இருக்குது. வந்து இப்போ மின்சாரத்துறையில் இருக்குது அப்படின்னா ஒரு பழுது நடக்குது, ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா பணியாட்கள் அதிகமாக இருந்தால் தான் டக்குன்னு போய் பார்க்க முடியும். வந்து அது உண்மையிலே ஒவ்வொரு அரசாங்கமும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதில் தான் வந்து இங்கே இப்போ இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பணி காலி இடங்களை வந்து நாங்கள் நிரப்புவோம் எல்லா துறையிலையும் அப்படின்னு ஒரு விஷயம். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கருத்தில் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.